சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சமையலில் 2 வகை சைவம் உண்டு எந்த வகை உண்பதென்று கேளு. நாங்க 2 பேரும் இந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம். அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அத சரி பண்ண 10 லட்சம் பணம் செலவாகுமா? பாவம் அந்த பொண்ணு அனாமிகா, அவளுக்கு தான் எவ்வளோ கஷ்டம். இதுல நான் வேற அவ செயின் எடுத்துட்டு போய் அடகு வச்சிட்டேன். அந்த செயின் வேற இப்ப காணோம். என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஆனா கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். புதுசா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிருக்காருல, கண்டிப்பா அவர்கிட்ட ட்ரீட் கேட்கணும். டேய், அவன்கிட்ட 2 போட சொல்லிட்டல, எல்லாம் பாத்துக்கடா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். என்ன நந்தா, ரொம்ப தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல. என்னவா இருக்க போகுது? அதான் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிட்டார்ல, என்ன ட்ரீட் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படிதானே நந்தா? ட்ரீட் தானே. இங்கே ஆளுக்கு ஒரு சமோசாவும் காஃபியும் வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. என்னது, காஃபியும் சமோசாவுமா? அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல 15,000 சம்பளம் வாங்குறவங்களோட ட்ரீட் இது. அதானே, அனிமேஷன் டீம்ல மாசம் ₹1,00,000 மேல சம்பளம் வாங்க போறீங்க. அதுக்கு நீங்க பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ட்ரீட் வைக்கணும். என்னது, ஸ்டார் ஹோட்டல்? ஆமாம் ப்ரோ, ஸ்டார் ஹோட்டல் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல். ஏங்க கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். அப்போ ட்ரீட் கொடுக்க மாட்டீங்களா நந்தா? ட்ரீட் எல்லாம் சம்பளம் வந்ததும் யோசிக்கலாம். முதல்ல போய் எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க. வாங்கப்பா, சரியான கஞ்சம். இதுக்கு நீங்க அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்லயே இருந்திருக்கலாம். என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்ட? ஒரு ட்ரீட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஞ்சப்படுறான். நந்தா, எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன ஆச்சுன்னு இப்படி பேசுறீங்க? பின்ன என்னங்க, ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கேட்டா வேற எப்படிங்க பேசுவாங்க? நீங்க இப்ப ஒரு அனிமேட்டர் நந்தா, உங்க ரேஞ்சுக்கு அப்படிதான் கேட்பாங்க. அதுக்காக காசே இல்லாதப்போ கடன் வாங்கியா ட்ரீட் வைக்க முடியும்? நீங்க வேணா கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, என்னால முடியாது. என்னது, நான் கடன் வாங்குறேனா? எல்லாம் எனக்கு தெரியுங்க. உங்க தங்கச்சிக்காக கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்களே செய்றீங்களே, அதை தாங்க நான் சொல்ல வந்தேன். நேத்து அந்த ஆசிரமத்துக்கு நானும் வந்திருந்தேன். நீங்க அனாத ஆசிரமத்துல வளர்ந்தது, உங்க தங்கச்சிக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது, அதுக்காக கடன் வாங்கி செலவு பண்றது, இது எல்லாத்தையுமே நான் தூரத்துல இருந்து கேட்டேங்க. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சுங்க எனக்கு. உங்க நிலைமைய பாக்குறப்ப எனக்கே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீங்க என்னடானா கொஞ்சம் கூட காட்டிக்காமலே இருக்கீங்க. என்ன பண்றது நந்தா, என்னோட சோகம் என்னோட இருக்கணும், என்னோட சந்தோஷம் எல்லாரோடவும் இருக்கணும். இதுதான் என் பாலிசி. அதுக்காக மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நம்மளோட கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ சொல்றீங்களா? அப்படிதான் நந்தா இருக்கணும், அப்பதான் உலகம் நம்மள மதிக்கும். இப்போ நீங்க இந்த ட்ரீட் கொடுக்கலனா டீம்ல இருக்கிற எல்லாரும் உங்களை கஞ்சோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எப்படி அவங்க உங்களோட ஜெல் ஆவாங்க சொல்லுங்க? ஏங்க, என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லைங்க. நான் தரேன். சும்மா இருங்க. நீங்களே ஆசிரமத்துல இருந்து வர டொனேஷனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? நீங்க ஒன்னும் தர வேணாம், நான் ஏற்கனவே உங்களுக்கு வர கடன் பட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க? இல்லைங்க, அது வந்து பாஸ்கெட்ட பேசி எனக்கு வேற வேலை வாங்கி கொடுத்தீங்கல்ல, நான் அதை சொன்னேன். அதுக்கே நான் உங்களுக்கு ரிட்டர்னுக்கு எதுவும் செய்யல. இப்போ எதுக்குங்க இதெல்லாம்? பரவாயில்ல, ஏன் டீம்ல இருக்கிறவரை அசிங்கப்படுறத என்னால அலோவ் பண்ண முடியாது. இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் என் சேலரியில இருந்து அட்வான்ஸ் வாங்கி உங்களுக்கு தரேன். அதை வச்சு நீங்க ட்ரீட் கொடுங்க. கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். நான் இப்பவே அக்கௌண்டன்ட் கிட்ட பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன். உங்க சம்பளம் வந்ததும் எனக்கு மெதுவா திருப்பி கொடுங்க. ஓகே? பாஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம் பாஸ்.
அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அசோக். என்ன விஷயம் பாஸ், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அந்த அனாமிகாவை கரெக்ட் பண்ண 100 நாள்னு பெட் வச்சிருந்தல்ல, ஆமா, அது மேக்சிமம் ஒரு வாரத்திலேயே முடிஞ்சிரும். எப்படி பாஸ்? அவ பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு. என்னது, அனாமிகா பணத்துக்கு கஷ்டப்படுறாளா? ஆமா அசோக், என்ன எமர்ஜென்சி தெரியல, சேலரியில இருந்த 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணும்னு இப்போதான் அக்கௌண்ட் கிட்ட வாங்கிட்டு போறான். அவ வச்சிருந்த போன் அண்ட் இம்போர்ட்டட் வாட்ச் இதையெல்லாம் பார்த்து அவ பெரிய இடத்து பொண்ணா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ எப்போ சேலரியில இருந்து அட்வான்ஸ் கேட்டாலோ அப்போவே அவ ஒரு சாதாரணமான பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவளை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பாம்புக்கு மகுடினா மனுஷனுக்கு பணம். அந்த பணத்தை வச்சு வித்தின் 1 வீக்ல அனாமிகாவை எனக்கு எஸ் சொல்ல வைக்க முடியும். அதுக்கு சான்ஸே இல்ல பாஸ். ஏன்? ஏன்னா அவளுக்கு பண கஷ்டமே வராது பாஸ். புரியல பாஸ், அவ யாருன்னு இப்பதான் விசாரிச்சேன். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன் தேவராஜோட ஒரே பொண்ணு பாஸ். எந்த தேவராஜ்? ஏஏ டவர்ஸ், ரியல் எஸ்டேட் டைக்கூன் தேவராஜ். ஏஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அனாமிகா. இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் பாஸ். நம்ம கம்பெனியை விட 10 மடங்கு பெருசு அந்த தேவராஜோட சாம்ராஜ்யம். மகுடி மட்டும் இல்ல பாஸ், அதை ஊதுறவனையே விலைக்கு வாங்குற அளவுக்கு அவ பணக்காரி பாஸ். அவளையா நீங்க பணத்தை காட்டி மயக்க போறேன்னு சொல்றீங்க? என்ன சொல்ற நீ? அவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் பொண்ணு நம்ம கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காளா? அதே நான் விசாரிச்சேன் பாஸ். அவளோட ட்ரீமே சொந்தமா ஒரு அனிமேஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் தான். அதுக்காக தான் பாஸ் இங்க ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கா. நீ சொல்றது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானா? பாஸ், பொண்ணுங்களை பத்தி நான் என்னைக்காவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேனா? சொல்லுங்க. 100% அடிச்சு சொல்றேன். அனாமிகா ஒரு பெரிய கோடீஸ்வரி. நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க பாஸ். எனக்கு தெரிஞ்சு இதோட அவளை கரெக்ட் பண்ற ஐடியாவை கை விட்டுறது நல்லதுன்னு தோணுது. எனக்கும் அதான் தோணுது அசோக். இதுக்கப்புறம் அவளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறத சுத்த முட்டாள்தனம். அதுக்கு பதிலா அவளை கல்யாணமே பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அசோக், இத நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? என்ன பாஸ் சொல்றீங்க? கல்யாணமா? ஆமா, நான் கூட அனாமிகாவை எனக்கு மட்டும் சொந்தமாக்கிக்கலாம்னு நினைச்சேன்.